ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆர் கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே வந்து 2 நாளாக நான் போட்டிருந்தேன் இந்த வீடியோ. ஸோ 2-3 பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அப்புறம் வாட்ஸ்அப்லேயே கேட்டிருந்தாங்க, நல்லா இருக்குது, சீக்கிரமாக பெரிய வீடியோ போடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டிச் பண்ணவே இல்லை. ஏன்னா ஸ்டிச்சிங் வந்து கொடுத்து அனுப்பியாச்சு. ஆனால் அவங்களே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஒர்க்கு மட்டும்தான் வந்து நான் போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 50 வயசு ஆன்ட்டி தான். அவங்க வந்து நம்மக்கிட்ட ஆரி ஸ்டூடெண்ட்டு தான். அவங்க ரொம்ப நாளாக வந்து என்கிட்ட ஒரு ப்ளவுஸ் போடணும் அப்படின்னு இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுன்றதுனால ஒரு பட்டு சாரி வந்து என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் போட்டுத்தாமா இந்த பட்ஜெட்டில் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம இந்த ப்ளவுஸுக்கு என்ன பட்ஜெட்டு, அப்புறம் நான் இது எத்தனை நாளில் போட்டேன், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நிறைய டிப்ஸ்லாம் சொல்ல போகிறேன். என்னோடய ஹேண்ட் வந்து என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் பீட்ஸ் வந்து எப்படி நம்ம கட் பண்ணி நான் போடுறேன், அது எல்லாமே உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி நான் சொல்கிற டிப்ஸை நீங்களும் வந்து கவனமாக கேட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. ஸோ அதுக்காக தான் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன், சரிங்களா? அது ஒருத்தவங்களது பொறுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து 3 லைன்ஸ் அவுட்லைன் ஜரி வந்து நான் கொடுத்துட்டு 3 சுகர் பீட் வந்து அவுட்லைன் போட்டிருக்கேன். நான் ஏன் இந்த மாதிரி 4ஆம் நம்பர் எடுக்கும்போது கத்திரிக்கோலில் கட் பண்ணேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து வாயில் கடிக்காதீங்க. இந்த மாதிரி மணியை ஊசியில் கோத்துக்கிட்டு இந்த மாதிரி கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ஈஸி. நீங்கள் அப்படி கட் பண்ணி போடும்போது உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாது. அண்டு நீங்கள் வயிற்றுக்குள்ளேயும் வந்து அந்த இது வந்து போகாது. ஏன்னா அது வந்து ரொம்ப கெமிக்கல். ஸோ அதனால் நிறைய பேர் வந்து வாயில் கடிக்கிறாங்க, அந்த 2 பீடாக இருக்கும்போது, 3 பீடாக இருக்கும்போது. அதனால தான் நான் அது வந்து உங்கள் கூட அப்படியே ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் வீடியோவை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போகுது, 2 ஹவர்ஸ் கிட்ட போகுது. ஸோ இந்த நெக்கு நான் முடிக்கிற டைம் வந்து 2 ஹவர்ஸு. ஃப்ரண்ட் நெக் முடிக்கும் போது அந்த 2 ஹவர்ஸ் கூட இல்லை, 1.5 ஹவர் கிட்ட வீடியோ போதா. ஸோ அதனால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகிட்டேன். ஃப்ரண்ட் நெக்கு ஃபுல்லாக வந்து முடிக்கிறதுக்கு எனக்கு 1.5 ஹவர் ஆச்சு. அதனால் அதை நான் வந்து 15 மினிட்ஸாக ஆக்கி தான் நான் போடுறேன். இது சிம்பிள் டிசைன் தான், உங்களுக்கு எல்லாருக்குமே புரியும், போடுறவங்களுக்கு எல்லாருக்குமே புரியும். நார்மலாக ஆஷுவல் ஜரி லைனு, சுகர் பீடு, 4 நம்பர் பீடு, லோடிங்க்கு வந்து நடுவில் வந்து த்ரெட் ஒட்டியிருக்கேன். அதுக்கு நடுவில் வந்து நான் வந்து த்ரெட் லோடிங் கொடுக்க போகிறேன். எல்லோ கலர் சாரீன்றதுனால த்ரெட் லோடிங் கொடுக்க போகிறேன். ஸோ ஆஷுவல் தான். ஸோ நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய விரல் வந்து என்ன ஆச்சுன்னா, நான் போட்டு நான் ஒரு 17-18 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா. 2010லேருந்து ஆரி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி சின்ன வயசுலேருந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி எல்லாம் பண்ணுவேன். ஸோ அந்த சாரீக்கெலாம் நிறைய ஒர்க் பண்ணி நான் ஆல்ரெடி லைவாகவே வீடியோ போட்டிருக்கேன். நான் இவ்வளோ சாரீ போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்க்காதவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். அதனால தான் என் ஹேண்ட் வந்து ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அது உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும் தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன், அந்த ஹேண்டு பற்றியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் வந்து நான் ஃப்ரீ ஹேண்ட்லேயே வரைஞ்சிடறேன். ஏன்னா கழுத்துக்கெலாம் போடும்போது நான் பிரிண்ட்டு தான் போட்டேன். அதாவது எப்படி பிரிண்ட்டு போட்டேன்னா, நான் பட்டர் பேப்பரில் வந்து வரைஞ்சிக்கிட்டேன். ஃப்ரீ ஹேண்டில் ட்ராயிங் பண்ணிவிட்டு அதை வந்து கார்பன் ஷீட் வச்சு பிரிண்ட்டு போட்டுட்டேன். ஏன்னா நம்ம டேரெக்டாக கிளாத்தில் போட முடியாது, போட்டால் நமக்கு ஷிங்க் ஆகும். இப்போ ஃப்ரண்ட்டுன்னும் போது நம்ம ஃப்ரேமில் மாட்டிடுறோம், நமக்கு வந்து கரெக்டாக ஃபிக்ஸிங் இருக்குது. அதனால் நான் பென்சிலில் வந்து அப்படியே வரைஞ்சிக்கிறேன். பேக் நெக்கெலாம் நான் வந்து ப்ராப்பராக போடுறது வந்து பிரிண்ட் அவுட்டு நான் கையில் ஃபஸ்ட்டு பட்டர் பேப்பரில் வரைஞ்சிட்டு அதை கார்பன் அடிச்சுட்டு அப்படி தான் நான் வந்து பிரிண்ட்டு போடுவேன். டேரெக்டாக நான் வந்து வரைய மாட்டேன். கொஞ்சம் ஒரு சில டைமில் வந்து நமக்கே தெரியாமல் மிஸ்டேக் ஆகிடும், அப்புறம் அழைக்க முடியாது. அதனால் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட்டர் பேப்பரில் வரைஞ்சிட்டு உங்கள் ட்ராயிங்கை அதுக்கப்புறம் நீங்கள் கார்பன் போட்டு பிரிண்ட் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்கு மட்டும் நான் அப்படியே ஃப்ரீ ட்ராயிங் வந்து வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ நான் இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைன் வந்து சுகர் பீட் கொடுக்க போகிறேன். ஏன்னா வந்து சுகர் பீட்லேயே தான் இந்த டிசைன் அந்த அம்மா வந்து இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. நான் ஒரு 4-5 டிசைன் அனுப்பியிருந்தேன். எனக்கு வந்து இந்த மாதிரி இது போட்டு கொடுமா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, இதையே போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அவுட்லைன் ஜரியோ எதுவுமே நான் கொடுக்கல. ஒன்லி வந்து சுகர் பீட்லேயே வந்து அவுட்லைன் கொடுத்துக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து லோடிங்கும் த்ரெட்டு செயின் ஸ்டிச்சும் வந்து போட்டுக்கிட்டேன். இந்த ப்ளவுஸோட கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்க் க்ரீனு. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணேன், கொஞ்சம் அந்த டார்க் க்ரீன்லேயே வந்து லைட்டு ஷேடாக வந்து த்ரெட் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி த்ரெட் எடுத்துகிட்டு தான் வந்து நான் போட்டேன். இப்போது நீங்கள் பார்க்குறீங்களா, இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து பீடு எல்லாத்துலேயுமே வந்து ஒட்டி வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சிசரை வச்சு கட் பண்ணிக்கிட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டு. நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வாயில் வைக்காதீங்க, வாயில் கடிக்காதீங்க, உங்களுக்கு வந்து அது இன்ஃபெக்ஷன் ஆகும். எனக்கு பாருங்கள் ஸ்கின் அலர்ஜி வந்துருச்சு கையில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ன ஆச்சுன்னா, என் கை வந்து அந்த ஆள்காட்டி விரல் இருக்குல்ல, அந்த விரல் வந்து போட்டு எனக்கு வந்து பெண்டே ஆகாது, வலிக்கும். இப்படிலாம் பண்ணவே முடியாது. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நட்டையே உடைக்க முடியாது. அது அந்த கை வந்து அப்படியே அந்த விரல் வந்து அப்படியே ஒரு மாதிரி விரைச்சிக்கிச்சு.
விரைச்சிக்கிட்டதுனால அது என்னால் அந்த விரல் வந்து அதாவது ஆரி ஒர்க்கெல்லாம் போடலாம், ஃபாஸ்ட்டாக தான் வரும், ஃபாஸ்ட்டாக தான் போடுவேன். ஆனால் அந்த இடம் மட்டும் அப்படி பெண்டு வந்து இதுவாக இருக்கும். ஸோ அது அது அப்படியே நானும் பார்க்கல. இப்போ கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக தான் வந்து அது அந்த விரல் வந்து எனக்கு வேலை செய்யலைன்றது தெரியுது. இப்போ நம்ம அதுக்காக போய் டாக்டர் கிட்ட போனால் அதுக்கு ஒரு கட்டு அது இதுன்னு போடுவாங்க. ஏன் நான் இதை சொல்லணும்னு நினச்சேன்னா, என்ன மாதிரியே என்னோட இங்கே வேலை செய்கிற ஒரு பொண்ணு இருக்கா. அவளும் 20 இயர்ஸாக போட்டுட்ருக்கா சின்ன வயசுலேருந்தே. அவங்களுக்குலாம் வந்து அதுதான் வேலையே குழந்தையிலேருந்தே. அவள் வந்து பார்த்தீங்கன்னா 10 வயசுலேருந்து போட்டுட்ருக்கா ஆரி ஒர்க்கு அந்த பொண்ணு. இப்போ அவளுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்களாம் இருக்குது. இப்போ அவளுக்கு அந்த விரல் வந்து என்ன இருக்குன்னா, உள்ளே வந்து நரம்பு வந்து இதுவாகிட்டு டாக்டர்கிட்ட கட்டு போட்டிருக்கா. ஒரு ப்ளவுஸ் இப்போ அர்ஜென்ட் ஆர்டர் எங்களுக்கு இந்த மந்த்து. அவகிட்ட நான் வந்து ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருந்தேன். அவள் என்ன பண்ணா போட்டுகிட்டே இருந்தா பாருங்கள், பாதிலேயே அந்த விரல் வந்து வீங்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா. அப்போ முன்னாடி நாள் தான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. அப்போ நான் சொன்னேன், இல்லைம்மா எனக்கு கூட அந்த விரல் வந்து பெண்ட் ஆகாது, வலிக்கும், நான் வந்து நட்டை கூட உடைச்சது கிடையாது, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தான் நிற்கும் அந்த விரல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கடைசியில் அவளுக்கு என்னாச்சு, வீங்கியே போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கட்டு போட்டு உட்காருக்கா. இப்போ அந்த ப்ளவுஸ் எல்லாம் அப்படியே நிற்கிது, அவளால் ஒர்க் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து நானே எல்லா ஆர்டரும் பண்ணுற மாதிரி இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு அவள் இருந்தானே எனக்கு தெரியாது, நாங்கள் 2 பேரும் ஃபாஸ்ட்டாக உட்காந்து போட்டுருவோம். அவள் ஒரு ப்ளவுஸ் போட்டால் நான் ஒரு ப்ளவுஸ் அந்த மாதிரி போட்டுருவோம். இப்போ ஒரு மாதத்துக்கு 6 ப்ளவுஸ் வருதுன்னா எங்கள் 2 பேருக்கும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவளும் ஃபாஸ்ட்டாக போட்டுருவா, நானும் போட்டுருவேன். சிம்பிள் ஒர்க்கெல்லாம் 2 நாளில் நாங்கள் 2 பேருமே முடிச்சிருவோம். இப்போ வந்து அவளும் வந்து இப்படி ஆயிட்டதுனால எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. சீக்கிரமாக வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட, அவள் கை நல்லா சரியாகி வந்துடணும் கடவுளே அப்படின்னு. ஒர்க்கு போகிறதுக்காக மட்டும் இல்லை, அவளுக்கு 2 குழந்தை, அவள் கஷ்டப்படுறவ தான். அவளுக்கு வந்து இதை வச்சு தான் அவளுக்கு வருமானமே. அப்போது அந்த 2 குழந்தைங்கள அவள் காப்பாற்றணும். என்கிட்ட வந்து ஒரு 9 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறா, நம்பிக்கையான பொண்ணு. எனக்கு வந்து எந்த துரோகமும் அவள் பண்ணதும் கிடையாது. நான் திட்டினா கூட என்னை வந்து எதுவுமே சொல்ல மாட்டா. நான் நீ சரிக்கா நீ நல்லதுக்கு தானே சொல்கிற அப்படின்னு நினைக்கிற ஆள். ஸோ சீக்கிரமாக வந்துடணும். நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க, கை வந்து நல்லா சரியாயிடணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நீங்களும் வந்து உங்கள் கையை வந்து அப்பப்போ பார்த்துக்கோங்க, விட்டுறாதீங்க. கொஞ்சம் அதுக்கு எக்ஸசைஸ்லாம் கொடுங்க, இந்த விரலெல்லாம் நல்லா ஆட்டுங்க. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. எனக்கும் நான் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்ககிட்ட வந்து நான் மெயினாக இதை வந்து சொல்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த விரல் வந்து ஒரு மாதிரி நின்றுட்டே இதுவாகி இப்போ அது பெண்டு கூட பண்ண முடியாமல் இருக்குது. வலிக்கும், ஒரு டைமில் நட்டை கூட உடைக்க முடியாது. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து சுகர் பீட் வந்து அவுட்லைன் கொடுத்துட்டேன். நடுவில் நான் பேர்ல் வந்து ஃப்ளவர் மாதிரி வச்சுருக்கேன். ஏன் அந்த ஃப்ளவர் வச்சுருக்கேன்னா, அதை சுற்றி வந்து ஜர்தோசியில் அவுட்லைன் கொடுத்தேன். நீங்களே பார்த்துருப்பீங்க, கண்டினியூ ஸ்டிச் இருக்கு இல்லையா ஜர்தோசியில், அதுதான் வந்து நான் கொடுத்துருக்கேன் அந்த பீடை சுற்றி. ஏன்னா நான் காமிச்ச டிசைனில் வந்து ஒயிட் பேர்ல் தான் இருந்தது. நான் அந்த அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா ஒயிட் பேர்ல் உங்களுக்கு ஓகேவா, பிரைட்டாக தெரியும் அப்படின்னா, இல்லை பரவாயில்ல, பிரைட்டாகவே தெரியட்டும், எனக்கு பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அதேமாதிரி நான் வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தேன். ஃபுல்லாக வந்து சுகர் பீட் அவுட்லைன் கொடுத்துட்டேன். இதில் என்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா, ஃபோன் வந்து ஃபுல்லாகிடுச்சு. பெரிய வீடியோவாக போயிடுச்சா, ஃபோன் ஃபுல்லாகிடுச்சா, அதனால் உள்ளே வந்து என்னால் த்ரெட்டு ஃபில்லிங் கொடுக்கறத என்னால் எடுக்க முடியல. லோடிங் வரைக்கும் தான் நான் வந்து கொடுத்ததை எடுத்திருப்பேன். ஸோ நீங்கள் பாருங்கள், த்ரெட்டு ஃபில்லிங் ஒன்றும் இல்லை, லீஃப்குள்ளே வந்து லோடிங் ஸ்டிச் கொடுத்துருந்தேன். அதாவது எப்படி கொடுத்தேன்னா, த்ரெட்டு ரோப்பெல்லாம் ஒட்டாமல் வெறுமனே வந்து செயின் ஸ்டிச்சிலே வந்து பெருசாக போட்டுட்டு அப்படியே லோடிங் மாதிரி கொடுத்துட்டேன். லீஃப் டைப்பில் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு காம்பு மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டேன் க்ரீன் கலரில். ஸோ அது உங்களுக்கு பார்க்கும்போது புரியும். அதனால் அப்போ நீங்கள் பாருங்கள். நான் இன்னொரு வாட்டி கூட ப்ளவுஸு காட்டும்போது நான் அதை சொல்கிறேன் அது எப்படின்ட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ப்ளூ கலரில் த்ரெட்டு ஒட்டியிருக்கேன்ல, அது வந்து என்ன த்ரெட்டு தெரியுங்களா? ஜர்தோசி நம்ம எல்லாருமே வந்து பண்டலாக வாங்குவோம். இப்போது 1/2 kg அப்படிலாம் வாங்குவோம் இல்லையா? ஸோ அந்த த்ரெட்டு வந்து நான் தூக்கி போடவே மாட்டேன் எப்பயுமே குப்பையில். இந்த மாதிரி லோடிங் கொடுக்க நான் யூஸ் பண்ணிப்பேன். நல்லாயிருக்கும் அந்த த்ரெட்டு. நம்ம இப்போ ஒயிட் பைப்பிங் த்ரெட் வாங்குகிறோம்ல, அதுக்கு பதில் நான் வந்து இந்த த்ரெட்டு யூஸ் பண்ணிப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஒரு டிப்ஸு. ஸோ நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு 3 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். என்னோடய ஹேண்டு பார்த்து நீங்களும் உஷாராக இருங்க. வாயில் வந்து அந்த மணி வச்சுக்காதீங்க, ஸ்கின் அலர்ஜி வந்துடும். அப்படியே கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிக்கோங்க. 2வது, நான் என்னோடய விரல் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக அந்த ஆள்காட்டி விரல் வந்து ஒரு மாதிரியாக ஆகிடுச்சின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த விரல் நீங்கள் அப்பப்போ எல்லா விரலுமே வந்து நல்லா வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி அப்படியே விட்டுறாதீங்க. அப்படியே அதுக்கப்புறம் கழுத்தில் நம்ம இப்படியே குனிஞ்சே போடுவோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா வந்து நைட்டில் இப்படியே ஆட்டுங்க. அப்புறம் கை கால்லாம் நல்லா கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்படியே நம்ம இப்படியே பார்க்கனால நம்ம பின்னாடி திரும்ப கூட முடியல தலையை. இப்போ என்னால் பின்னாடிலாம் திரும்பவே முடியாது. அதெல்லாம் இப்போ தான் தெரியுது, ஏஜ் ஆக இப்போ 40 ஏஜ் ஆகுது எனக்கு. ஸோ இப்போ தான் தெரியுது எல்லாமே
எல்லாமே அதோட கஷ்டம்லாம். அப்போ ஆரம்பத்தில் எங்கள் ஆயா சொல்லுவாங்க, இப்போ தெரியாது, ரத்த ஓட்டம் இருக்குது உடம்புல, ரெஸ்டடு அப்படின்ட்டு. இப்போ ஏஜ் ஆக ஆக எனக்கு ஒரு ஒரு கஷ்டமும் தெரியுது. கை வலிக்கிறது, அந்த ஒரு மாதிரி நைட்டில் வந்து ரொம்ப நேரமாக முழிச்சிட்டு இருக்கிறதுலாம், அந்த டயர்ட்னஸ்ஸு முதல்லலாம் அப்படிலாம் இருக்காது. அப்போல்லாம் நான் நினைப்பேன், கடவுளே 2 பகல் ஒரு நைட்டு கொடுக்கக்கூடாதா அப்படின்லாம் வேண்டுவேன். இப்போ வந்து ரொம்ப உடம்பு வந்து டயர்டாகிடுது, நம்மளால் போட முடிய மாட்டேங்குது முன்ன மாதிரி. ஆள் வைக்கணும், ஆள் செட் ஆக மாட்டுறாங்க. லேடிஸ்னால் நமக்கு பிரச்சனை இல்லை, ஜென்ஸ் ஆளை கூப்பிட்றதுக்கு நமக்கு இதுவாக இருக்குது, நம்ம வீட்டில் ஒத்துக்க மாட்டுறாங்க. ஸோ அதனால தான் இப்போ இந்த லோடிங் வந்து நான் கொடுத்து முடித்த பிறகு நான் உங்களுக்கு வந்து அந்த உள்ளே இருக்கிற ஃபில்லிங் மட்டும்தான் காட்ட முடியாது, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா ஃபோன் ஃபுல்லானதுனால என்னால் இது வரைக்கும் தான் எடுக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் வந்து டேரெக்டாக வந்து ப்ளவுஸ் வந்து போட்டு வீடியோ எடுத்தேன், அது மட்டும் காமிச்சேன். ஏன்னா இந்த டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆன்ட்டி வந்து கொடுத்து ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி தான் ஆகுது. ஆனால் நான் என்ன பண்ணுறது, லைன் பிரகாரம் தான் நான் ஆர்டர் எடுப்பேன். அதனால் நான் அவங்களுக்கு முன்னாடி கொடுத்த ஆர்டர்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தேன். அப்போ இந்த ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு 26ஆம் தேதி முகூர்த்தம், இப்போ வருது இல்லையா, இந்த 26ஆம் தேதி முகூர்த்தம், கொஞ்சம் சீக்கிரம் கொடுமானால சரி எடுத்து இவங்களது போட்டேன். கழுத்து வந்து மேக்ஸிமம் நான் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 நாளில் முடித்தேன். ஹேண்டு ஒரு 1.5 நாள், 3 நாளில் இந்த டிசைன் வந்து நான் முடிச்சிட்டேன். கழுத்து வந்து பேக்கும் ஃப்ரண்ட்டும் வந்து 1.5 நாள் ஆச்சு. ஹேண்டு 2 ஹேண்டுக்கு வந்து எனக்கு 1.5 நாள் ஆச்சு. ஸோ டோட்டலாக 3 நாள் இந்த ப்ளவுஸ் வந்து எனக்கு போட. அதாவது ஃப்ரண்ட் நெக்கு மட்டும் எனக்கு 2 ஹவர் ஆச்சு போடுறதுக்கு கரெக்டாக. ஸோ 3 நாளில் இந்த டிசைன் வந்து நான் முடிச்சு கொடுத்துட்டேன். அவங்களுக்கு வந்து ஆனால் அவங்கக்கிட்ட நான் அதை போட்டுட்ருக்கேன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். பாவம் அவங்களும் வெயிட் பண்ணி வாங்கிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நேற்று நைட்டு என் பையன்கிட்ட கொடுத்து அனுப்பின பிறகு அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டாங்க. நான் இன்றைக்கி தைக்க கொடுத்துருப்பாங்க போல். அவங்களோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 1005க்கோ என்னமோ தான் கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆண்டி இந்த டிசைன்னா 2000 வரும் ஆண்டி, கோச்சிக்காதீங்க அப்படின்னா. சரி ஓகேம்மா 2000க்கே போடுன்னாங்க. ஆனால் நான் 2000க்கு அவங்க அதுலேயும் 100 ருபீஸ் கம்மி பண்ணி தான் எனக்கு 1900 தான் போட்டாங்க. அதுக்கப்புறம் என் பையனுக்கு பெட்ரோலுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தேன் எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்கு. ஏன்னா ரொம்ப லாங் போகணும், ஈஸியாக லாங்கு. 100 ரூபா கொடுத்தேன்னா அப்போ எனக்கு இந்த ப்ளவுஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1800 ரூபா தான் நின்றுச்சு. இப்போ இந்த டிசைனுக்கு நான் 1800 ரூபா வாங்கியிருக்கிறது ஒர்த்தா இல்லையான்றதை சொல்லுங்கள். 1800 ரூபா இல்லை அதிகம் காணும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதை தான் நெக்கு, அந்த எல்லோ கலர் த்ரெட்டு போட்டிருக்கல, அது வந்து லோடிங் கொடுத்துருக்கேன். த்ரெட்டு உள்ளே எதுவுமே ஃபில் பண்ணலை, அப்படியே லோடிங் கொடுத்துருக்கேன் ஃப்ளாட்டாகவே. அந்த க்ரீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பேக்கில் வந்து சின்ன சின்ன புட்டாஸ் வந்து 4ஆம் நம்பர் பீட் வச்சுட்டு சுகர் பீடில் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். பேக்கில் என்ன கொடுத்துருந்தனோ அதே தான் நான் வந்து ஃப்ரண்ட்டுக்கு கைக்கு எல்லாமே கொடுத்தேன். கையில் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து பெரிய பார்டர். ஸோ அதனால் அந்த ஆண்ட்டி வந்து என்ன சொன்னாங்கன்னா, பார்டர் மேலே ஒர்க்கே வேணாம் எனக்கு, அந்த பார்டருங்களுக்கு சந்தில் ஒரு இடம் இருக்குது பார்த்தியா, அந்த இடத்துல எனக்கு வந்து போட்டு கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த கையில் வந்து அந்த பார்டரில் இருக்கிற கேப் சந்தில் அந்த சென்டரில் அது போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த சென்டரில் மட்டும்தான் நான் ஒர்க் வந்து பண்ணியிருப்பேன். மேலே கீழே எந்த டாட்ஸ் கிட்ஸ் எதுவுமே வைக்கல. அவங்க தச்சு போட்டு நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, நான் போஸ்ட் போடணும், ஏன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தச்சு போட்டதும் நான் உங்களுக்கு போஸ்ட்டாக போடுறேன் பாருங்கள். இதுதான் வந்து ஹேண்டு. அங்கே பாருங்கள், மேலேயும் கீழேயும் வந்து நான் விட்டுட்டு நடுவில் மட்டும்தான் ஒர்க் போட்டிருக்கேன் பாருங்கள். அவங்க அந்த பார்டர் வந்து வேஸ்ட் பண்ணாதுன்னு சொல்லிட்டாங்க, எதுவுமே நீ போட வேணாம், ப்ளெயினாகவே இருக்கட்டும், நடுவில் அந்த கேப் இருக்கிற இடத்துல எனக்கு அழகாக ஃபில் பண்ணி கொடுத்துருமா அப்படின்னாங்க. அவங்க வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு யோசிச்சாங்க, நம்ம கிராண்டாக இருக்கே, நான் சிம்பிளாக இருக்கும்னு நினச்சேன், நீ இவ்வளோ கிராண்டாக போட்டு கொடுத்துட்டியே எனக்கு அப்படின்னாங்க. இல்லை பரவாயில்ல ஆண்டி, நீங்கள் கேட்ட டிசைன் கொஞ்சம் 1-2 இதுவாக இருந்தது, நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாம் ஆட் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் அந்த சுருட்டுறோம் இல்லையா சுகர் பீடில், அந்த இடம்லாம் வந்து ஸ்டோன் வச்சுக்கிட்டேன், குட்டி குட்டி ஸ்டோன், கோல்டு கலரு. ஸோ இன்னும் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1800க்கு இந்த டிசைன் ஒர்த்தா இல்லையான்ட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன டிப்ஸ் வந்து யோசிச்சுக்கோங்க, கையெல்லாம் உஷாராக நல்லா பார்த்துக்கோங்க, வாயில் கடிக்காதீங்க. அண்டு உங்கள் ஹெல்திக்கு தான் நான் சொல்கிறேன். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். இந்த டிசைன் வந்து நான் 4 நாளாக போட்டுட்டு இருக்கும்போதே எனக்கு கேட்டுனே இருந்தாங்க, சீக்கிரம் போடுங்க நல்லா இருக்குது இந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் உங்கள் கூட நான் உடனே ஷேர் பண்ணிக்கிட்டேன். நாளைக்கு இன்னொரு சூப்பரான ப்ளவுஸு மெரூன் கலரு, சும்மா சான்ஸே இல்லை, அட்ராக்டிவாக வரப்போகுது. நீங்கள் எல்லாருமே பார்த்து மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. ஸோ நம்மளோட சேனல் மறக்காமல் இதே மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் உங்களுக்கு அந்த விரல் சொன்னல, ஃபஸ்ட்டு வந்து ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு வீடியோ. லாஸ்ட்டாக ஒரு வாட்டி அந்த வீடியோ வந்து நான் எடிட் பண்ணி உங்களுக்காக காட்டுறேன் பாருங்கள். அந்த விரல் தான் எனக்கு அப்படியே அந்த இடமும் கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா பாருங்களேன், நிறைய இந்திக்காரங்க விரலெல்லாம் வந்து ஒரு மாதிரி சொத்த விழுந்த மாதிரி இருக்கும். அது ஏன்னா இதுதான், ஒரு சில பேருக்கு அந்த கெமிக்கல் வந்து ஒத்துக்காது. இந்த எனக்கு ஆகியிருக்க பாருங்கள், ஸ்கின் அலர்ஜி அண்ட் அந்த விரல் வந்து இப்படி மடக்க முடியாது. எனக்கு அந்த விரல் வந்து ரொம்ப வலிக்கும், மடக்கினாலே அந்த இடமே ஒரு மாதிரி பெண்ட் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா நான் ரொம்ப வருஷமாக போட்டுட்ருக்கேன்ல, ஒரு 18 இயர்ஸ் இருக்கும் நான் போட ஆரம்பிச்சு.
ஆரி ஒர்க்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரிலாம் அதுக்கு முன்னாடிலேருந்தே போட்டுருக்கேன். என் பொண்ணு மாசமாக இருக்கும்போதே போட்டுருக்கேன். ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் உஷாராக பார்த்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதனால எனக்கு உங்கள் கூட இதை சொல்லணும், ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் சொன்னேன். அடுத்து இன்னொரு வீடியோ இருக்குது, என்னை ஸ்கேம் பண்ண வீடியோ. அதுவும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பை பை.